பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை முன்னாள் பேராசிரியர் திரு நாகநாதன் அவர்கள். திட்டக்குழு அப்படிங்கிறது என்ன, இந்த 5 ஆண்டு திட்டம் எந்த காலகட்டத்தில் உருவானது, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் மக்களை சென்றடையறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு தூரம் முழுமையா செயல்பட்டு இருக்கு, அதோட இன்றைய நிலைப்பாடு என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை முன்னாள் பேராசிரியராகவும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். திட்டக்குழு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு திட்டத்தை தீட்டுறாங்க. அது மக்களுக்கு முழுமையாக பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக பல நல்ல திட்டங்கள் ஒவ்வொரு காலத்திலும் வந்திருக்கு. இப்போ 12வது திட்டம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமாக வந்திருக்கோம். அப்படின்னாலும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த திட்டக்குழு துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் இதை எல்லாத்த பற்றியும் நீங்கள் விரிவாக எங்கள் நேயர்களோட இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அப்படின்னாலும் முதல்ல இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன, எதெல்லாம் மையமாக வச்சு ஒரு திட்டம் தீட்டப்படுது, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சென்றடையுது, அதோட கால அவகாசம் எவ்வளோ நாள், முழுமையான பயன் கிடைக்கிறதுக்கு கால அவகாசம் எவ்வளோ சார்? 5 ஆண்டு திட்டங்கள் முதல்ல சோவியத் யூனியனில் தான் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அது உலக அளவில் பெரிய வெற்றியை ஈட்டி தந்ததுனால அப்பொழுது இந்திய காங்கிரஸ் தலைவராக ஜவஹர்லால் நேரு 30 சோவியத் யூனியனுக்கு பயணம் செய்தார். அதை பார்த்துட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் திட்டம் முறையை நம்ம நாட்டில் அமுல்படுத்தணும்னு காங்கிரஸில் இருக்கப்பே ஒரு திட்ட அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. அதனால் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆனவுடனே திட்டக்குழு உருவாக்கினார். ஏன்னா வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் வேளாண் துறை, தொழில்துறை, கட்டமைப்புத்துறை எல்லாத்துலேயும் பின்தங்கி இருந்தோம். இந்தியா கடனில் இருந்தது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு திட்டமிட்ட ஒரு பொருளாதாரத்தை முறையை கடைபிடித்தால்னா பொருளாதார பின்னடைவிலேருந்து இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்ல முடியும்னு நேரு நம்பினார். அதுக்காக நல்ல வல்லுநர் குழுவெல்லாம் அமைச்சு முதல் 2 5 ஆண்டு திட்டங்களை மாரி சிறப்பாக பண்ணார். ஆனால் காலப்போக்கில் அந்த 5 ஆண்டு திட்டங்களை இல்லை கவனம் செலுத்து நேருக்கு பிறகு குறைஞ்சி வந்தது தான் நான் நினைக்கிறேன். இப்போ மோடி அதை மொத்தமாக மூடிட்டார். ஆனால் மோடி மூடிட்டா கூட மாநிலங்களுக்கு இன்றைக்கு திட்டக்குழு தேவை. மாநிலங்கள் தான் மக்களுடைய பெரும்பான்மையான துறைகளில் நேரடியாக பங்கு கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறது என்பதை பல வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் கலைஞர் ஒரு நுண்மான் நுழைவுலத்தோட இந்தியாவிலே 71 தான் தமிழ்நாட்டில் தான் மாநில திட்டக்குழு நியமித்தார். மாநில திட்டக்குழு தொடர்ந்து இயங்கி வருது. ஆனால் கலைஞர் காலத்தில் அது ஒரு புத்துயிர் பெற்றே இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கி பல மாநில நான் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தபோது கூட ஹரியானாலேருந்து என்னை பார்த்தாங்க திட்டக்குழு துணைத் தலைவர், கர்நாடகாலேருந்து கூட பார்த்தாங்க, குஜராத்லேருந்து கூட பார்த்தாங்க, உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு நல்லா செயல்படுது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தமிழகத்துடைய முதல்வராக இருக்கிற கலைஞர் ஒரு சிறந்த பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அதனால்தான் அவர் 71 ஒரு சிறந்த திட்டக்குழு உருவாக்கினார். அந்த உதாரணத்துக்கு கூட நான் சொன்னேன். 4வது 5 ஆண்டு திட்டத்தில் இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்திலேருந்து சேலம் உருக்காலை வேண்டுமென்று அண்ணா காலத்திலேருந்து நம்ம பண்ணோம். அண்ணா ஆட்சி அமைச்சு கூட ஒரு நாள் எழுச்சி நாள்னு கொண்டாடினார். என்னன்னா ஆட்சி அமைத்து ஒரு போராட்டம் நடத்தினார். சேலம் உருக்காலையும் இந்த சேது சமுத்திர திட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றணும். அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராகிறாரு, இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்காங்க. காங்கிரஸில் பிளவு ஏற்பட்ட பொழுது அந்த பிளவில் காங்கிரஸ் பிளந்துடுது. 25
நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு, திமுக ஆதரவு தேவையாக இருந்தது. அப்போ கலைஞர் வந்து இந்த சேலம் உருக்காலை திட்டத்தை 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று முடிவடைகிற நிலையில் 5ஆண்டு திட்ட அறிக்கை முடிவே செய்துட்டாங்க. இருந்தாலும் இவர் வலியுறுத்துதல் காரணமாக இறுதி நிலையில் சேர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சேலத்தில் உருக்காலை திட்டம் நிறைவேற்றிருக்கிறது. வாஜ்பாய் காலத்தில் அதை தனியார் துறைக்கு தாரைவாத்தலான்னு முயற்சி செய்தப்போ கூட கலைஞர் முயற்சியால் மீண்டும் அதை போராடி வெற்றி பெற்று இன்றைக்கி சேலம் உருக்காலை லாபகரமாக தொழிலாக இருக்குது. இது ஒரு பொதுத்துறையில் ஒரு கலைஞருக்கு அளிக்கப்பட்ட ஒரு மகத்தான பங்கு என்று நான் நினைக்கிறேன். அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி 9வது ஐந்தாண்டு திட்டம் திமுக வந்து 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இருந்தது ஆட்சியில் 96. அப்போ விவசாயத்துறை, தொழில்துறை, இதை தாண்டி பணித்துறை வளர்ந்தது. இன்றைக்கி கூட இந்திய பொருளாதாரத்தில் பணித்துறையுடைய பங்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்துடுச்சு. விவசாயத்துறையோட வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. தொழில்துறை வளர்ச்சி 18, 20 இப்படி மாறி மாறி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை உணர்ந்த கலைஞர் இந்த டைடல் பார்க்கை வாஜ்பாய் இன்றைக்கி ஆசியாவிலே பெரிய டைடல் பார்க்கு அப்போயும் சரி இப்பயும் சரி அந்த டைடல் பார்க் கொண்டு வந்ததுனால்தான், அந்த உந்துதலால் தான் 10வது 11வது இப்போ 12வது ஐந்தாண்டு திட்டம் வரை இந்த மென்பொருள் உற்பத்தி, மென்பொருள் தொழில்கள் தமிழ்நாட்டில் பெரும் அளவுக்கு வளர்ந்தது. இது அவருடைய அதை அதிமுகவில் கூட அதை என்ன சொல்கிறாங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம் அறிக்கையை அவங்க வெளியிடலை. 11வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கையை நாங்கள்லாம் வெளியிட்ட பிறகு இப்போ 12வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கையில் ஒரு அரசியல் நோக்கோடு 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறந்த வளர்ச்சி இருந்த மாதிரியும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி இருந்த மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு அரசியல் திட்டத்தை திட்டமாக பார்க்கணும். கலைஞர் வந்து எனக்கு திட்டக்குழு துணைத் தலைவராக அழைத்து எனக்கு மரியாதை செய்து என்னை கௌரவித்து அதுக்குள்ளே உறுப்பினர்களையும் அவர் இணைத்த போது அந்த திட்டக்குழு நடவடிக்கைகளில் அவர் தலையிட்டதே கிடையாது. திட்டக்குழு அறிவித்ததை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். உதாரணமாக கூட நான் ஒன்று சொல்ல முடியும். அந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நிதி ஒதுக்கீடை நாங்கள் வந்து அரசு அதிகாரிகள், நிதி செயலாளர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் விவாதித்து கொண்டு வரப்போ 80,000 கோடி என்று அரசு நிதி செயலாளர் சொன்னார். இன்றைக்கி தலைமை செயலாளராக அவர் இருக்கார். அப்போது நான் சொன்னேன் 84,000 கோடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவருக்கு அதில் சிறிய கருத்து வேறுபாடு கூட இருந்தது. நான் சொன்னேன் தமிழக அரசு தன்னுடைய வரி வருவாயை பெருக்கி அந்த 84,000 கோடியை செலவு பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் 11வது ஐந்தாண்டு திட்டம் தான் இந்தியாவிலே முதலாக மக்களுக்கு நேராக சென்றோம். அணுகுமுறை திட்ட அறிக்கைன்னு ஒன்று முதல்ல கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை 30 மாவட்டங்களுக்கும் போய் பார்த்தோம். மண்டலங்களாக பிரித்து வேளாண் தொழிலாளர்கள், வேளாண் விவசாயிகள், தொழில் அதிபர்கள், பணித்துறையில் ஈடுபடுபவர்கள், கல்வி சாலையை நடத்துபவர்கள் எல்லாரையும் சந்தித்து ஒரு புதுமான முறையில் அந்த அணுகுமுறை அறிக்கையை தயார் பண்ணோம். இந்த அணுகுமுறை அறிக்கையை பார்த்து தான் மத்திய சர்க்காரே அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த தமிழ்நாடு அணுகுமுறை. அது ஒரு சிறப்பு. அதுக்கெல்லாம் காரணம் கலைஞர் வந்து தலையிடவே மாட்டார். அதை இன்னும் சொல்லப்போனால் அவர் அதை பாராட்டுவார். அதனால்தான் நாங்கள் 84,000 கோடி தான் இருக்கணுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ என்னுடைய கருத்தை தான் கேட்டுக்கொண்டு 84,000 கோடி ஒத்துக்கிட்டார். ஆனால் 92,000 கோடி நம்ம செலவு பண்ணோம் அந்த 5 ஆண்டு காலத்தில், 8க்கு மேலே. அதுலேருந்து என்னன்னா, இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, உண்மை நிலையை புரிந்து கொண்டு அடிப்படை தன்மைகளை கூறுகளை உணர்ந்து கொண்டு போடப்பட்ட சிறந்த கலைஞர் ஆட்சியில் போடப்பட்ட ஒரு 5 ஆண்டு திட்டம். இந்த செயல் திட்டம் வந்து ஒரு முழுமையான ஒரு செயல்பாட்டுக்கு போகுது அப்படின்னாக்கா கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்து செயல்பட வச்சதுனால தான் அந்த அளவுக்கு முழுமையாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டிருக்கு. திட்டக்குழு துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு காலகட்டம், சிறப்பாக நம்ம வந்து பங்காற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான அனுபவங்கள் எப்படி சார்? பல புரட்சிகரமான திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. வேளாண் துறையில் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது. எதிர்மறை வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் குரோத்துன்னு. அதுக்கு அரசாங்கம் செயல்படவே இல்லை. அதான் சொன்னேன்னா 10வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கையே வெளியிடலை.
அப்படியே ஒரு கோப்பிலே இருந்தது, கோப்பே வச்சு வெளியிட்டாங்க, கோப்பிலே இருக்குது. அறிக்கையாக புத்தகமாக வெளியிடவே இல்லை. இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா 11ஆவது திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெளியிட்டு அது பாராட்டுகளை பெற்றோன்னா அதே அதை பின்பற்றியே வெளியிட்டிருக்காங்க. அதை நான் வரவேற்கேன். ஆனால் வெளியிட்டதில் கூட ஒரு அரசியல் நோக்கோடு வெளியிட்டிருக்காங்க. கலைஞர் ஆட்சியில் அந்த சிறப்பு திட்டம்னா முழுமையாக அது வல்லுநர் குழு அறிக்கையாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய திட்டங்களையே அடிப்படையாக வைத்து பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 2006 தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை 99 விழுக்காடு நம்ம நிறைவேற்றினோம். அது எப்படி நிறைவேற்றினோன்னா, இந்த திட்டக்குழு அறிக்கையில் அந்த திட்டங்கள்லாம் இடம்பெற்றன. அது இல்லாமல் புதிய திட்டங்களும் அறிவித்தாங்க. அப்போ நீங்கள் அப்போ நான் ₹1 ₹2 ஒரு அரிசின்னு கலைஞர் ஒரு படின்னு சொன்னாங்க, ஒரு கிலோ. அப்புறம் ₹1 ஆக்குறாங்க கலைஞர் ஆட்சியில். இது மாதிரி பல திட்டங்கள். அதே மாதிரி அந்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உயர் மருத்துவத்தை சிகிச்சை, உயர் சிகிச்சைன்னு சொல்கிற ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சர்ஜரி, ஸ்பெயின் சர்ஜரி போன்ற உயர் சிகிச்சையை பெறுவதற்கு பொது மருத்துவமனைகளில் காலம் இடம் கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ நோயாளிகள் இருந்தாங்க. அதற்காக கலைஞர் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ கூட அந்த காப்பீடு திட்டம் வேறு மாதிரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் என்னென்னா பல தவறுகள் நடப்பதாகவும் ஊழல்கள் நடப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஏன்னா அரசாங்கமே அது செய்யணும்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்க மருத்துவர்களுக்கு இதில் ஒரு பார்ட்டை பணத்தை கொடுத்து முழுமையாக அதை செயல்பட விடாமல் ஏற்கனவே வரிசையில் நின்று கொண்டு இருக்க நோயாளிகளுடைய ஏழைகளுடைய நோய்களை தீர்ப்பதற்கு பதிலாக அதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் கலைஞர் ஆட்சியில் அப்படி அல்ல. தனியார் துறையில், தனியார் மருத்துவமனைகளில், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இந்த உயர் சிகிச்சை திட்டம் மிக சிறந்த முறையில் செயல்பட்டது. இது பார்க்குறதுக்கு எண்ணிக்கையில் சிறந்தது மாதிரி காட்டுவாங்க. ஆனால் எண்ணிக்கை என்பது எப்பொழுது ஒரு திட்டம் மக்களிடம் செல்லுகிறது, எப்படி மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த திட்டம் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா கலைஞர் காப்பீடு திட்டம் மிக உயர்ந்த திட்டமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சமச்சீர் கல்விக்கு கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. தேர்தல் அறிக்கை இருந்தாலும் திட்டக்குழு வழியாக தான் அதில் கலந்து தான் அதை செய்தாங்க. சமச்சீர் கல்வியை இவங்க மூட பார்த்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் வரை சில அமைப்புகள், தொண்டு நிறுவன கல்வி தொண்டு நிறுவனங்கள் சென்றன. உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு, இந்தியா மற்ற மாநிலங்களே இதை பின்பற்ற வேண்டிய ஒரு உயர்ந்த திட்டத்தை தமிழக அரசு ஏன் சீர்குலைக்க நிற்பதுன்னு கண்டனம் தெரிவித்த பிறகுதான் அந்த சமச்சீர் கல்வியை அரைமனிதோடு தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பல குறைகள் இருப்பதாக பல ஆசிரியர் கழகங்கள் என்னிடமே தனிப்பட்ட முறையில் சொல்லுது, தொலைக்காட்சிகள்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அது உச்சநீதிமன்றம் சொல்லிட்டதுனால அதை அப்படியே வச்சுருக்கலாம். அதே மாதிரி தான் நூலகத்தை, அண்ணா நூலகத்தையும் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்ட காலத்தில் காழ்ப்புணர்ச்சியே கல்ல. அவங்க காலத்தில் சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் திட்டங்கிறது மத்திய அரசுடைய நிதி உதவியோடு, மாநில அரசு நிதி உதவியோடு தான் செயல்பட்டது. பள்ளிகளில் படிக்கிற, ஊரக பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் அந்த திட்டத்தை நிறுத்தவே இல்லை. நானே போய் பல பள்ளிகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த பள்ளிகளுக்கு அந்த இதை மிதிவண்டிகளை கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஆட்சிக்கும் கலைஞர் ஆட்சிக்கும். ஏன்னா அவர் ஒரு அரசியலில் மூத்த தலைவர், அவருக்கு அனுபவம் உண்டு, 5 முறை முதலமைச்சராக இருந்தது. எது மக்களுக்கு பயனடையுதோ அது யார் சொன்னால் என்ன, மக்கள் பயனடைகிறாங்க இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு அவர் செயல்பட்டார் என்பதற்கு இதுவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் பற்றி பேசும்போது இந்த 12வது செயல் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12வது 5 ஆண்டு திட்டத்தில் 22 லட்சம் கோடின்னு போட்டிருக்காங்க 5 ஆண்டுகளில். 2 லட்சம் கோடி 5 ஆண்டு. நம்ம 80,000 சொல்லி 84ஆக மாற்றி அப்புறம் 92 வரலும் வெற்றி பெற்றோம். இவங்க 2 லட்சம் கோடி இப்போ 4 வருஷம் ஆண்டிருக்காங்க. 4 வருஷம் ஆண்டில் இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நாங்கள்
பன்னீர்செல்வம் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு அச்சத்தை மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறார். திமுக ஆட்சியில் வந்து நம்ம 8% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் 8% வளர்ச்சியில் 7.8% வளர்ச்சி வந்துடுச்சு. ஆனால் இந்த அதிமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகளில் அந்த 7.8% வளர்ச்சியை அடைய முடியல. அடுத்த ஆண்டு அடைய முடியாது. ஏன்னா இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாரு நம்ம பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, நிதிக்குழு நம்மளுக்கு கொடுத்த குறைஞ்சி போச்சு. திமுக ஆட்சியில் 4.9 மொத்தமாக மத்திய அரசினுடைய நிதிக்குழு தமிழகத்துக்கு அநீதியை செய்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம மேக்சிமம் போராடி பார்க்கலான்னு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிதிக்குழு முன்னால் நான் போனேன். திட்டக்குழு சார்பாகவும் நிதிக்குழு முன்னால் போனேன். எனக்கு இந்த கேள்கருங்கிற திட்டக்குழு நிதிக்குழு தலைவரே எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மடலே எழுதினார். ஏன்னா நீங்கள் சிறந்த முறையில் இதை எடுத்து சொன்னீங்க. உதாரணமாக காட்டு இலாக்கா வளர்ச்சிக்காக நாங்கள் கலைஞர்கிட்ட சொன்னேன், இது மாதிரிங்க ஒரு நிதியை உருவாக்கலாம், ஃபாரஸ்ட் ஃபண்டிங்னு அதை உருவாக்கினா நம்மளுக்கு வரும்னு அதை உருவாக்கினார். உடனே செய்தார். அதுக்கு குறைஞ்ச அளவுக்கு தான் நிதியை உருவாக்கினாலும் அந்த ஃபாரஸ்ட் நிதியத்தின் மூலம் இந்த நிதிக்குழு மூலம் நம்மளுக்கு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் காட்டு வளர்ச்சிக்காகவும் பணம் கொடுத்தாங்க. அதனால தான் 4.99 கிட்டத்தட்ட 5 புள்ளி வந்துட்டோம். அது ஒரு சதவீதம் கொடுத்தாங்க. 1% பல லட்சக்கணக்கான ரூபாய் சார்ந்திருக்கும். ஆனால் இவங்க ஆட்சியில் அதில் கூட 1% கிட்டத்தட்ட 1% குறைவாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு நிதியமைச்சர் இந்த அறிக்கையில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் நிதிக்குழு எங்களுக்கு அநீதி செஞ்சுருக்கு, குறிப்பாக இந்த காட்டு இலாக்காவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை அவங்க சரியாக செய்யலை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காட்டு இலாக்காவை நிர்வகித்தவர்கள் அந்த மத்திய அரசு குறியீடுகளுக்கு பிரகாரம் இவங்க அந்த காட்டு இலாக்காவை வளர்த்து செல்லவில்லை என்பது தான் உண்மை. நிதிக்குழு அதை கொடுக்காததுக்கு அது ஒரு காரணம். இது மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். இன்றைக்கி அவங்க வந்து உலக முதலீட்டாளர்கள் இன்னும் ஒன்று நடத்தினாங்க. எப்போ ஆட்சி முடிய போகுது, 4 ஆண்டு இறுதி, இன்னும் 4 மாதம் இருக்குது, தேர்தல் 6 மாதத்தில் வரப்போகுது. அப்போ நீங்கள் கொண்டு வரீங்க. ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சி இல்லைங்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சி 5 ஆண்டு சராசரி ஆண்டு வளர்ச்சி 7.8 வந்திருக்கு. உங்கள் ஆட்சியில் இல்லை. உங்கள் ஆட்சியில் இன்னும் 5% எட்டல. அதுதான் உண்மை. 5% எட்டல, 2% குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் பல முதலீடுகளை எடுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இயங்கி வந்த நோக்கியா இப்போ இல்லை. பல கம்பெனிகள் மூடிட்டாங்க. பல கம்பெனிகள் மகாராஷ்டிரா பூனாவை நோக்கி, ஆந்திராவை நோக்கி 2வது போகுது. இது மாதிரி ஈவன் இந்த கண்ணாடி தொழிற்சாலை கூட மாறப்போகுது. ஃபாக்ஸானுங்கிற அந்த கம்பெனியும் போகுது. இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கலை. ஒரு மடல் எழுதினதாக சொன்னாங்க. நரேந்திர மோடி அதுக்கு பாதுகாப்பு அளிப்பார்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 வருஷம் ஆச்சு. என்ன பாதுகாப்பு அளித்தாங்க? நோக்கியாவை ஏன் திறக்கலை? இருக்கிற கம்பெனியே நீங்கள் இயக்கினாலே ஒன்று. 2 மின் திட்டத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. மின் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதனுடைய பயன்தான் இப்போ வந்திருக்கு. கூடங்குளம் திடீர்னு வந்ததா இவங்க ஆட்சியில்? இல்லை. இப்போ லெட்டர் எழுதுகிறாங்க, இது முழுமையாக 10 மாதமாக இயங்கலை, அதுக்கு உடனே கொடுங்க. எல்லாம் இறுதி நிலை வரப்போது. நீங்கள் வருமுன் காப்பது தான் அறிவு. நான் கூட விளையாட்டாக சொல்லுவேன், இந்த கல்லூரியில் ஆசிரியர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கெஸ்ட் லெக்சரர்ஸ்னு போடுவாங்க. அதை படிக்காத இளைஞர்களுக்கு. அவங்களுக்கு வந்து கௌரவ ஆசிரியர்கள் பேர். அவங்க வந்து கிளாஸில் வருவாங்க, 2 மணி நேரம் நடத்திடுவாங்க. நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் கௌரவ முதலமைச்சர் வருவாங்க, 1 மணி நேரம் இருப்பாங்க, பார்த்துட்டு அறிவிப்புகள் வரும். இவர் இல்லைன்னா மக்கள் முதலமைச்சர்பாங்க. இது மாதிரி அரசியல் விளையாட்டுகள் தான் நடைபெறுவதை விட நான் குறையாக சொல்லவில்லை. ஒரு முதலமைச்சராக பொறுப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த 7 கோடி தமிழக மக்களுடைய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்று உதாரணமாக சொல்லப்போனால், பொருளாதாரம் என்பது வளர்ச்சி ஏழை மக்களை போய் சேர்ந்துடணும். சில பேர் இலவசம்னு கூட கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் பணக்காரர்களுக்கு கொடுக்குற கோடிக்கணக்கான வரிசலுகையை பற்றி கவலைப்படலை. நேற்று கூட பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து 6000 கோடி கருப்பு பணம் வெளிநாட்டில் கடத்தப்பட்ட 6000 கோடி எங்கே?
நம்ம இங்கே தமிழ்நாட்டில் என்ன பெரிய அளவுக்கு கொடுத்துட்டோம், ஏழைகளுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. ஏழைகளுக்கு செய்கிறது இலவசம், ஆனால் பணக்காரர்கள் வரி ஏய்ப்பை அது என்ன திட்டத்தில் கொண்டு வரல. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற, ஆனால் கலைஞர் ஆட்சியில்தான் இந்த பொருளாதாரத்தில் அந்த 90,000 கோடியில் கிட்டத்தட்ட 43 விழுக்காடு சமூக நலத்திட்டங்களுக்காக போச்சு. அந்த சமூக நலத்திட்டங்களுக்கு போனதுனால்தான் தமிழ்நாடு மானுட மேம்பாட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஏன்னா இதை சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கி வெறும் பர் கேபிட்டா இன்கம் தலைவாரி வருமானத்தை வைத்து ஒரு தமிழ்நாடு வளர்ந்து விட்டதாகவோ இந்தியா வளர்த்து விட்டதாக சொல்ல முடியாது. 199 நாடுகள் வரிசையில் இந்தியா 134 இருக்குது. தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் 3 இருக்குது. அது 3 வர்றதுக்கு நான் சொன்னேன், கலைஞர் ஆட்சி காலத்திலெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. இதை வாஜ்பாய் அரசாங்கத்திலே சொல்லியிருந்தாங்க. அவங்க மானுட மேம்பாட்டு குழு அறிக்கையில் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் மக்களிடம் சரியான முறையில் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பான முறையில் நிறைவேற்ற காரணத்தினால்தான் கல்வி வளர்ச்சியில், பள்ளி கல்வி வளர்ச்சியில், குடிநீர் வழங்கும் திட்டங்களில் இவெல்லாம் தாய் இறப்பு சதவீதத்தை குறைத்ததில், குழந்தைகள் இறப்பு சதவீதத்தை குறைத்ததில், குழந்தைகள் ஊட்டச்சத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதில் இதெல்லாம் பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதுவும் பெண்கள் உரிமைக்காக பல திட்ட ஆசிரியர்களுக்கு, செவிலியர்களுக்கெல்லாம் தனி சிறப்பு ஒதுக்கீடு செய்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சர்வீஸ் கமிஷனில் கூட கலைஞர் ஆட்சியில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதனால் நான் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட இந்த போன ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் கிராமப்புறத்துலேருந்து நிறைய பேர் அரசு வேலைக்கு பணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை இவங்க நினச்சிருந்தா அதை உயர்த்தியிருக்கலாம், ஆனால் உயர்த்தலை. ஆனால் அந்த சர்வீஸ் தேர்வு ஆணையத்தில் கூட ஒரு குழப்பம் பண்ணாங்க. இருக்கிற தேர்வு ஆணைய தலைவரை எடுத்துகிட்டு புதுசாக கொண்டு வந்தாங்க. அவர் என்ன செஞ்சார், ஆங்கில வழி கல்வின்னு கொண்டு வந்தார் அவர். அப்புறம் இந்த உறுப்பினர்களே அதை பாதிக்குன்னு சொல்லி இப்போ திருப்பியும் கலைஞர் கால அணுகுமுறையை இப்போ மீண்டும் கடைபிடிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு குழப்பங்களை கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிற திட்டம் கலைஞர் அப்படி நிற்கவே இல்லை. காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை, எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தில் முட்டை போட்டார். நான் சொன்ன மாதிரி சைக்கிள் கொடுத்தாரு, பாட புத்தகங்கள் கொடுத்தாரு. அதனால் காமராஜருக்கு கல்வி நாள்னு அறிவித்தார். அதனால் அரசியல் என்பது வேறு, பொருளாதாரம் என்பது வேறு, மக்கள் நலத்திட்டங்கள் என்பது வேறு என்பது பார்க்கிற பக்குவமும் அரசியல் அனுபவமும் கலைஞர்கிட்ட இருக்குது. நிச்சயமா சார். இதை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 110வது விதியின் கீழே 181 அறிவிப்புகள் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு? அதை அறிவிப்புகளாக தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 2 லட்சம் கோடின்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 லட்சம் கோடியை நிறைவேற்ற முடியுமாங்கிறத பன்னீர்செல்வம் கடைசி நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்போ காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு வந்தது. முதல்ல நம்ம 4 மாவட்டத்துக்கு தான் கொண்டு வந்தோம். அது அடுத்து 2வது ஃபேஸில் 2006 4 பின்தங்கிய மாவட்டங்கள், திருவண்ணாமலை, பெரம்பலூர், இது மாதிரி மிக பின்தங்கிய ஏழ்மை இருக்கிற திட்டத்தில் கொண்டு வந்தோம். அடுத்த பின்தங்கிய நிலையில் இருக்க 6, 3வது ஸ்டேஜில் 30 மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்தோம். முழுமையாக அந்த நிதியை பயன்படுத்தணும். தமிழ்நாட்டில் அது உச்ச நீதிமன்றத்தில் கூட அதுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க, மத்திய சர்க்கார் கூட அதுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க, அரசியலுக்கு அப்பால் பட்டு. இப்போ சர்வ சிக்ஷா அபியான்னு ஒன்று இருக்குது, அனைவருக்கும் கல்வி திட்டம். அதில் இப்போ மோடி அரசு அதை நிதியை குறைச்சிருக்காங்க. மோடி ஜெயலலிதா அம்மாயார் வீட்டுக்கு வந்தாங்க, முதலமைச்சருக்கெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. நான் எல்லா திட்டம் வேணாம், 2-3 திட்டத்துக்காக நீங்கள் உதவி பெற்றிருக்கலாமே. இந்த இப்போ திருப்பி எழுதுகிறாங்க, நேராக இப்போ சொல்லியிருக்கலாமே. சர்வ சிக்ஷா அபியான்கிறது இப்போ ஆரம்ப பள்ளிகளில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதை காமராஜர் காலத்தில் தொடங்கி கலைஞர் காலம் வரை
அந்த அவங்க கொடுத்த நிதியை பிளாக் போர்டு வாங்கிறதுக்கு, போதிய கட்டமைப்பு வசதி இல்லாத இடங்களுக்கு பள்ளிகளுக்கு அளிக்கிறதுக்கு, ஆசிரியர்கள் நியமனதெல்லாம் இப்போ அதெல்லாம் பாதிக்குது. ஆரம்ப கல்வியே பாதிக்குது. நான் சொல்வது என்னென்னா, இது முன்கூட்டியே ஏதோ தமிழ்நாட்டுக்கு தேவை என்று தெரிந்து தான் திட்டமிடுதல் தான். திட்டமிடுதல்னால என்ன, முன்னாடியே தெரிந்த செயல்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து நாட்டுக்கு தேவையான செய்வது தான் திட்டம். ஆனால் இவங்க வெறும் 110 அறிவிப்புனா என்ன, 110 அறிவிப்புங்கிறதுனால உங்களுக்கு விவாதமே இல்லையே. அந்த 110 அறிவிப்புக்கும் இந்த 2 லட்சம் கோடிக்கும் ஏதாவது ஒற்றுமையாக இருக்கா? திட்டம் நீங்கள் அந்த இலக்குகளை அடைய முடியுமானா நான் சொல்கிறேன் அடைய முடியாது. ஏன் அடைய முடியாதுங்கிறத நீங்கள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமே சொல்கிறாரு, நிதிக்குழு எங்களுக்கு சரியாக செய்யலை, திட்டக்குழு எங்களுக்கு நிதியை குறைச்சிச்சு, பல திட்டங்களுக்கான. நீங்கள் ஏன் அதை முன்னாடியே தெரிஞ்சு கண்டெஸ்ட் பண்ணுங்கள். நிதி ஆயோக்கு வரப்போது, திட்டக்குழு நிற்க போது. நீங்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுருக்கீங்க. இப்போ கலைஞர் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு சேலம் ஸ்டீல் பிளான்ட் வாங்கலையா இல்லையா, முன்னுதாரணம் இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நல்லாக ஓய்வு எடுத்தீங்க. ஓய்வு எடுத்ததற்காக முதலமைச்சரா என்கிற ஒரு கேள்வி எழுது. நான் இது அரசியல் காரணங்களுக்காக சொல்ல, ஒரு பொருளாதார அடிப்படையில் சொல்கிறேன். 2 காரணங்களை நான் சொல்கிறேன். அதாவது திட்டமிடுதல் தமிழ்நாட்டில் இப்போ அது திட்டக்குழுவே உறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு வல்லுநரை போட்டிருக்க பதிலாக ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை போட்டிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வல்லுநராக இருந்ததுனால, எனக்கு பொருளாதாரத்தில் பயிற்சி இருந்ததுனால இது முடியும் அப்படின்னு முதலமைச்சர் அதிகாரிகள் சொல்லி கூட முதலமைச்சர்கிட்ட போய் சொல்ல முடிஞ்சது, வெற்றி பெற்றது. நீங்கள் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதுக்கு ஆளுமை வேண்டும். ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை கலைஞர்கிட்ட நிறைந்து இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு மானுட மேம்பாட்டு வளர்ச்சியில் 1, 2, 3க்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக சார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை ஓய்வு பெற்ற பேராசிரியராகவும் திட்டக்குழு துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு திட்டங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அது மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தலைவர் அப்படிங்கிறவரோட கடமை எவ்வளோ முக்கியம், அவங்களோட ஆளுமை திறன் சரியா இருந்தாதான் அது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் எப்படி செயல்படுத்தப்படுது, கலைஞர் ஆட்சி காலத்துல அது எவ்வளவு தூரம் சிறப்பா செயல்பட்டு இருந்தது, இப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டங்கள் அப்படின்றது பெயரளவுல மட்டும்தான் இருக்கு, அது செயல்பாட்டுக்கு கொண்டு போய் சேரல. அதே நேரத்துல அந்த ஆளுமை திறமையின்மை காரணத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு தேக்க நிலை ஏற்படுது அப்படின்னு உங்களோட பார்வையில அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.